ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமி பொக்கிஷம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சாட்டர்டே சண்டே வ்ளாக் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சாட்டர்டே பார்த்தீங்கன்னா டேரனுக்கு ஸ்கூல் வச்சுட்டாங்க. அதனால் அவனுக்கு மட்டும் லஞ்ச் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு காலையிலே டீயும் போட்டுட்டு ஒரு சைடு பாலும் வந்து கொதிக்க வச்சிடுறேன். என்ன சாப்பாடு செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தேங்க. சரி, பச்சை பயிர் ஊற வச்சுருந்தேன், அதை வச்சு டேரனுக்கு பிரியாணி மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. சரி, நான் செய்கிறது அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியாவாக இருக்கலாம்ல. பச்சை பயிர் எப்படியாவது வந்து உள்ளே எடுத்துக்கிறது நல்லது. அது இப்படி செஞ்சு கொடுக்கும்போது இன்னும் வந்து இஷ்டமாக சாப்பிட்ருவாங்க. நான் அப்படி தான் வந்து பச்சை பயிரில் புலாவ் ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கேன். இந்த தடவை பச்சை பயிர் வந்து நைட்டு ஊற போட்டு காலையில் வடிகட்டிட்டு திருப்பி ஒரு டப்பாவில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். நீங்கள் அந்த மாதிரி வச்சு பாருங்கள், அது முளை கட்டி அப்படியே வந்துடும். நம்ம வெறுமனே சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ இனிப்பாக இருக்கும். இந்த தடவை இன்னும் முளை கட்டலைன்னு வச்சுக்கோங்களேன். நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், அடுத்த நாளே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதனால் டேரனுக்கு மட்டும் தான் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம், புதினா இல்லை, அதனால் பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்துட்டு நம்ம பிரியாணி மசாலாலாம் சேர்த்து நான் பிரியாணி எப்படி ரெடி பண்ணுவோமோ சேம் அதே மாதிரியே ரெடி பண்ணிவிட்டு அதை பச்சை பயிர் சேர்த்துட்டேங்க. நீங்கள் இந்த மாதிரி உங்கள் பசங்களுக்கு வந்து ரைஸ் ரெடி பண்ணணுன்னா என்ன செய்யலாம்? எந்த காயாவது இல்லை அப்படின்னா பச்சை பயிர் இருந்தால் ஊற வச்சு எப்பவுமே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அதை எடுத்துகிட்டு நீங்கள் ஒன்று ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். காரமாக வந்து வெங்காய தக்காளிலாம் வதக்கிட்டு ஒரு மசாலா போட்டு ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பிரியாணியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இல்லைன்னா வேக வச்சுட்டு நம்ம வந்து தேங்காய், நாட்டு சக்கரைலாம் போட்டு இனிப்பாகவும் சாப்பிட்லாம். இல்லைனா சுண்டல் மாதிரியும் உப்பு போட்டு வேக வச்சுட்டு சாப்பிட்லாங்க. நான் இந்த மாதிரி எடுத்து செஞ்சு ஊற வச்சுட்டு உள்ளே எடுத்து வச்சுக்கிறது. எதுவாவது இல்லை அப்படின்னா டக்குன்னு ஒன்று அதில் வடையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வடை போடுறதும் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படியாவது நம்ம வந்து இந்த பச்சை பயிரை உள்ளே வந்து பசங்களுக்கு கொடுத்துடலாங்க. இல்லைனா தனியாக கொடுக்கும்போது டேரன் வேணாம் அப்படி இப்படின்னுவான். ஆனால் இப்படி செஞ்சு கொடுக்கும்போது அவனே வந்து என்ன சொன்னான்னா, மா சூப்பராக இருக்குது, பச்சை பயிர் சேர்த்த மாதிரி நான் 2 கைக்கிட்ட அள்ளி போட்டாங்க, 2-2.5 கைக்கிட்ட அள்ளி போட்டேன். ஆனால் தெரிஞ்சிக்கவே இல்லை பார்த்துக்கிட்டிங்கன்னா. ஏன்னா சின்ன சின்னதாக இருக்குல்ல. எங்கள் ரேஷ்மாக்கு வந்து இந்த பச்சை பயிரில் செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். ஆமாங்க, சூப்பராக இருந்துச்சு, ஆனால் கம்மியாக இருந்துச்சுங்க. நான் டேரனுக்கு கட்டி அமைச்சிட்டு மீதியை ரேஷ்மா வச்சு சாப்பிட்டா, அம்மா கம்மியாக போச்சேம்மா அப்படின்னா, நான் இன்னொரு நாள் செஞ்சு தரேன்டி நான் அப்படின்னா. ஏன்னா டேரனுக்கு மட்டும் தாங்க சாப்பாடு ரெடி பண்ணேன். ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சது வந்து மீந்துருச்சு. அதனால் நான் அதை தான் விட்டேன். ரேஷ்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக, அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சாட்டர்டே ஆனால் நமக்கு ஸ்பெஷல் டிஷ் கிடைக்க மாட்டேது. ஏன்னா இந்த டேரன் ஸ்கூல் வச்சிடறதுனாலே ஸ்பெஷல் டிஷ். அவனுக்கு ஸ்கூல் இருக்கிறனால அவனுக்கு வந்து வீட்டில் இருக்கும்போது எங்களுக்கு பிடிச்சதை மட்டுமே நாங்கள் சாப்பிட்டுட்டு இருப்போம். இப்போ அவனை விட்டுட்டு சாப்பிடும்போது அவன் ரொம்ப வருத்தப்படுவானா, அதனால நானும் சரின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பிரச்சனைனா, ஒருத்தங்க ஸ்கூலு ஒருத்தங்க காலேஜ்னா ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா அவனுக்கு லீவ் விட்டுருந்தா ரேஷ்மாக்கு காலேஜ், ரேஷ்மாக்கு லீவ் விட்டுருக்கும் போது அவனுக்கு ஸ்கூலு, இப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால் எங்கே போகணுன்னால 2 பேருக்குமே வந்து செட் ஆக மாட்டுது. இது இந்த மாதிரி உங்கள் வீட்டிலலாம் இருக்குமா பிரச்சனை? எங்கள் வீட்டில் இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. உன்னால தான் எங்கேயும் போக முடியலன்னு இவ சொல்லிட்டு இருந்தா. அவனுக்கு வந்து சம்மர் ஹாலிடேஸ் விடும் போதெல்லாம் எனக்கு காலேஜாக இருக்கும், இல்லாட்டா எனக்கு லீவ் விடும்போது அவனுக்கு வந்து ஸ்கூல் வந்துடும். அந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்கு இனிமேல். ஆமாங்க, டேரனுக்கு லீவ் விட்டுட்டாங்க. இப்போ இந்த வாரம் மட்டும் லீவ் விட்டுருக்காங்க. இல்லைனா ஸ்பெஷல் கிளாஸ் தான் நடந்துட்டு இருந்துச்சு. அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு 1ஆம் தேதியிலேருந்து எப்பயும் போல் நார்மலாக ஸ்கூல் எல்லாருக்கும் வந்து ஓப்பன். எனக்கு லீவ் விட்டுருவாங்க, அவன் ஸ்கூலுக்கு போவான். ஆமாம், அவனுக்கு ஒரு 13ஆம் தேதி வரைக்கும் ஸ்கூல் நடக்கும். ஏன்னா சிபிஎஸ்சினால வந்து உங்களுக்கு இப்படி தான் ஸ்கூல் முன்னாடியே லீவ் விட்டுட்டாங்க. எக்ஸாம்லாம் முடிஞ்சு இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது. ரீஓப்பன் ஆகி ஒரு 13 நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு அப்புறம் லீவ் விட்டுருவாங்க. அப்போ வரைக்கும் ரேஷ்மாக்கு காலேஜ் தான். இதுதான் கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்குது. எங்கேயுமே போகணுன்னா வந்து போக முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் காலையிலேயே வந்து இட்லியும் ஊற்றி டேரனுக்கு சாப்பாடு கட்டி அனுப்பும்போதே சாம்பார் இருந்தனால அதையும் விட்டுட்டேன். அது ரேஷ்மாக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இந்த தடவை பாலாடை பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. பாலாடை எடுக்கவே முடியாமல் போயிடுச்சு. பால் பாக்கெட்லாம் மாறிடுச்சு. உங்களுக்குலாம் அப்படி தானா? ஃபஸ்ட்டு பச்சை பாக்கெட் வாங்கிட்டு இருந்தேன், அதில் நிறையா வந்து ஆடை வரும், நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இப்போ மேஜிக், அப்புறம் என்ன டிலெக்ஸா, என்னது டெய்லி டே, அது என்னென்னமோ பேர் வருது எனக்கு. அது எல்லாமே பவுடர் பால் மாதிரி பால் பாக்கெட்டே கிடைக்க மாட்டுது. அதனால பாலாடை இருந்ததை மட்டும் நான் எடுத்து வச்சிடலான்ட்டு காலையில எடுத்து வச்சிட்டேன். இனிமே பாலாடை வேணும்னா ஃபுல் ஃபேட் மில்க் வாங்கி தான் குடிக்கணும். பாலாடை வேணும்னா ஒன்று பசும்பால் தாங்க வாங்கி குடிக்கணும். இல்லை ஃபுல் ஃபேட் மில்க்கும் விற்கிறேன், அதில் வராது, ஆடவே வர மாட்டுது அதுலலாம். அதனால் நான் என்ன செஞ்சேன்னா, இனிமேல் பசும்பால் வாங்கினா தான் ஆடைங்க. இருக்கிறத நான் காய்ச்சி எடுத்து வச்சுக்கலான்னு எடுத்து வெளியே வச்சுட்டேன். அடுத்து ஈவினிங் நான் என்ன ரெடி பண்ணிகிட்ருக்கேன்னா, சென்னா மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங்கே ரெடி பண்ணி வச்சிடலாம். ஏன்னா பயங்கரமாக அனல் அடிக்குதுங்க. வெயிலில் போய் நின்றுட்டு நம்ம அந்த அனல் இறங்குது பார்த்தீங்களா? ஈவினிங் டைமில் தான் ரொம்ப வந்து ஜாஸ்தி. 7 மணிக்கெலாம் ரொம்ப அனலாக இருக்குது கிச்சன்லன்ட்டு ஈவினிங்கே நான் வந்து சென்னா மசாலாவுக்கு ஊற போட்டு முன்னாடியே வச்சுருந்தேன். ஈவினிங் போல் அதை வந்து வேக வச்சுட்டேன். வேக வச்சுட்டு நான் வந்து மசாலா தான் ரெடி பண்ணிக்கிறேன். இப்படி செஞ்சு வச்சிட்டோன்னா நம்ம வந்து ஈவினிங்கில் நைட்டில் வந்து டிஃபன் செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக தெரியாது. அடுத்து அதோடையே நான் வந்து வெண்ணெயும் வந்து சாயந்தரமே வந்து வெண்ணெய் அடித்து நெய் வந்து காய்ச்சிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஐஸ் க்யூப் போட்டுட்டு
முன்னெல்லாம் ஐஸ் வாட்டர் எடுப்பேன், அப்படி எடுக்காமல் நான் இப்போ தண்ணியில் வந்து ஐஸ் க்யூப் போட்டுக்கிட்டேன். அதை மறந்துட்டேன். இப்படியே நம்ம செஞ்சுக்கலாங்க. பாட்டிலில் தண்ணி ஊற்றி வைக்கலன்னா ஐஸ் க்யூப் எடுத்து தண்ணியில் போட்டுக்குங்க. ஒரு 4-5 ஐஸ் க்யூப் எடுத்து போட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாமல் விட்டு அடிச்சோன்னா நம்மளுடைய சூப்பரான வெண்ணெய் எடுத்துடலாம். இப்படி தான் டக்குன்னு எடுத்துகிட்டு ஒரு சைடு குக்கரில், சின்ன குக்கரில் வந்து நெய் காய்ச்சி எடுத்துடலான்ட்டு. ஏன்னா இது ரொம்ப நாள் இப்படியே நான் ஓடிட்டே இருந்தது. ஆடை வரும், எடுத்துடலான்னு பார்த்தேன், ஆடையே வரல பால் பாக்கெட்டில். அதனால் பசும்பால் வாங்கினாதாங்க இப்போ வந்து எல்லா பாக்கெட் பாலுமே பார்த்தீங்கன்னா பவுடராக தான் இருக்குது. அதனால் ரொம்ப வருத்தமாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இனிமேல் இந்த மாதிரி ஆடை எடுக்கிறது இதான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இனிமேல் நான் பசும்பால் வாங்கினா மட்டும்தான் இந்த மாதிரி ஆடை எடுக்க முடியும். அதுலேயும் வந்து சில சமயம் தண்ணி கலந்துட்டாங்கன்னா உங்களுக்கு பசும்பாலில் ஆடையே வராது. அவங்கக்கிட்டேயும் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா நான் பல தடவை இந்த பிரச்சனையை பார்த்துருக்கேன். ஆவின் பால், பசும்பால் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி கலந்துட்டாங்கன்னா ஆடையே வராது. அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா கொடுப்பாங்க, அப்புறமா பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி கொடுத்துருவாங்க. உங்களுக்குலாம் அந்த மாதிரி இது நடந்திருக்கா? எனக்கு அந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு. அதனால் சரிப்போ இதோட முடிச்சுக்கலாம் ஆடை எடுக்கிறது அப்படின்ட்டு விட்டுட்டேங்க. உங்களுக்குலாம் எந்த பால் பாக்கெட்லையாவது ஆடை வந்துச்சுன்னா சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வாங்குகிற பால் பாக்கெட்டெல்லாம் ஆடையே வரல. நல்லா வந்து தண்ணியில் அலசிக்கலாம். ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு நம்ம வந்து நெய் காய்ச்சிக்க வேண்டியதாங்க. நான் இந்த தடவை நெய் காய்ச்சும் போது எதுவுமே சேர்க்கலை. எப்போயுமே முருங்கைக்கீரையாவது சேர்ப்பேன், இந்த தடவை முருங்கைக்கீரையும் சேர்க்கலை. அதனால் ஒரு குக்கரில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டேன். நீங்கள் அதை டிஸ்டர்பே பண்ண தேவையில்ல. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து நல்லா வந்து உங்களுக்கு பொங்கி ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை கிண்டிலாம் விடணும் அவசியமே இல்லை. பிடிச்சிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கவே தேவையில்லை. நடுவில் வெண்ணெய் சும்மா ஒரு கிண்டுங்க. அப்புறம் நம்ம வந்து வெண்ணெய் காய்ச்சிடலாம். நான் அதையும் அப்படியே செஞ்சுக்கிட்டே பாத்திரத்தை ஈவினிங் போல் பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சிடுறேன். நீங்கள் பால் ஆடை காய்ச்சினீங்கன்னா சுடு தண்ணி வச்சுட்டு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா டக்குன்னு எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு என்ன ரெடி பண்ண போகிறேன்னா, அவங்களுக்கு பிடிச்ச சோலாபுரி தாங்க. ஃப்ரைடே கேட்டாங்கல்ல, அதனால் சோலாபுரியை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ரேஷ்மா, அம்மா சோலாபுரியா அப்படின்னா, ஆமாண்டி உனக்காகவே தாண்டி செய்கிறேன். அவனுக்கும் விருப்பமானது. சண்டே ஈவினிங், சண்டே காலையில் டைமில் நான் செய்ய முடியாது. ஈவினிங்லாம் செய்யலான்னு நினச்சோம். சண்டே ஈவினிங் போல் மதியானம் சமைச்ச சாப்பாடே இருக்கும்லங்க, அதனால் வேண்டாம். சரி இப்போது நான் சாட்டர்டே போன வாரம் சாட்டர்டே என்ன செஞ்சேன்னா பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுட்டு சப்பாத்தி போட்டு கொடுத்தேன். இந்த தடவை வந்து சோலாபூரி. அதான் எங்கள் பாபாவும் சொன்னார், ஒரே ஆயில் ஐட்டமாக உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். நான் உங்களுக்கு வேண்டியதை நான் செஞ்சு கொடுக்குறேன், அவங்களுக்கு செஞ்சு. ஆனால் அவருக்கும் அதை பார்த்துட்டு சாப்பிடும்போது ரொம்ப இஷ்டமாக இருக்கும்லங்க. அதை பார்த்தோன்னே இல்லை எனக்கு இதே கூட அப்படி சொல்லி சாப்பிட்டாரு. அதனால் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சு கொடுத்துக்கிறேன். எனக்கும் அவருக்கும் வந்து ஆயில் ஐட்டம் ரொம்ப எடுத்துக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் வந்து கம்மியாக வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு என்ன செஞ்சுருக்கேன்னா, மைதா மாவோட ஒரு 2 ஸ்பூன் ரவை, ஒரு 3 ஸ்பூன் கிட்ட தயிர், திக்கான கெட்டியான தயிர் சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கிட்ட நம்ம சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா வந்து பூரி மாவு மாதிரி திக்காக பிசைஞ்சு வச்சுக்குங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கீயும் வந்து காய்ச்சாச்சு. அதுவும் ஆற விட்டுட்டு நான் எடுத்து டப்பாவில் போட்டு ஊற்றி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தாங்க. பாட்டிலையோ இல்லை நான் வந்து ஒரு செம்படத்துலேயே ஊற்றி வச்சுக்கிறது. பாட்டிலெல்லாம் முன்னாடி தனித்தனியாக ஊற்றி வச்சுட்டு இருந்தேன். அப்படி ஊற்றி வைக்காமல் இப்போ ஒரு செம்படத்துலேயே வந்து ஊற்றி வச்சிடுறேன். அடுத்து நான் வந்து மாவு வந்து பிசைஞ்சு வச்சுக்கிறேன். நல்லா திக்காக பிசைஞ்சிட்டு நீங்கள் வச்சுட்டு நம்ம வந்து சோலாபூரி போட வேண்டியதாங்க. ஒரு மணி நேரம் விட்டுட்டு நம்ம வந்து போடும்போது நல்லா புசுன்னு வரும். அடுத்து பாருங்கள், நம்ம கீயும் வந்து ரெடி ஆகிடுச்சு, ஆறிடுச்சு. நான் வந்து இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கிறேன். இந்த தடவை ஒரு 1/2 லிட்டர் கிட்ட எனக்கு வந்து கீ ரெடி பண்ணிட்டேன். அடுத்த தடவை கிடைக்காதுன்னு நினைக்கிறேங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. பசும்பால் வாங்கினா தான் டேரன் நைனா எங்கேயாவது நீங்கள் பசும்பாலாவது வாங்கி கொடுங்கன்னா, ஏன்னா அவன் தாங்க இந்த கீ எடுத்துப்பான். நான் வீட்டில் செய்கிற கீயெல்லாம் சாப்பிட்றது யாருன்னா நம்ம டேரனுக்கு தான் நான் கொடுப்பேன். இப்போ கடையில் வாங்குறத வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து டேரன் சாப்பிட்றது அவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தடவை எடுத்த கீ இது தான். சண்டே காலையில் சமைக்கிறதுக்காக புதினா கொத்தமல்லிலாம் வாங்கிட்டு இருந்ததுங்க. அதனால் அதெல்லாம் ஆஞ்சி எடுத்து வச்சுக்கிறேன். ஈவினிங் தான் வந்து தலைக்கு ஊற்றிட்டு நானும் ரேஷ்மா தலைக்கு ஊற்றிட்டு உட்காந்துருந்தோம். ஏன்னா சண்டே சர்ச்சுக்கு காலையில் போகணும்ல, அதனால் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு காலையிலேயே சமைச்சிட்டு போகணும் அப்படின்றதுக்காக நைட்டே வந்து புதினா கொத்தமல்லாம் ஆஞ்சி வச்சிடுறேன். என்னென்ன வேணுமோ முந்தின நாளே வாங்கி வச்சுப்பேங்க. இந்த தடவை நான் சந்தைக்கு போகலை, ஏன்னா இருக்கிற காயெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. அடுத்து சோலாபூரியை ஹாலில் உட்காந்துட்டு அலனால நான் சோலாபூரியை ஹாலில் தான் தேய்ச்சி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து ஸ்டவ் பற்ற வச்சோன்னா சிம்மில் வைக்காமல் நம்ம வந்து ஹைலியே வச்சுட்டு பூரி போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து நல்லா புசுன்னு வரும். ஏன் பூரி வந்து புசுன்னு வரல அப்படின்னு நிறையா பேருக்கு டவுட் இருக்கும். நீங்கள் வந்து ஹையில் வச்சுட்டு பூரியை வந்து சிம்மில் வச்சு போடவே கூடாது. ஹைலியே வச்சுட்டு நீங்கள் தேய்ச்சிட்டு நீங்கள் மடமடன்னு போட்டு பாருங்கள், உங்கள் பூரி நல்லா வந்து புசுன்னு வரும். அதனால் ஒரு சைடு சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. சோலாபூரியே போட வேண்டியதாக. நான் சோலாபூரி ரொம்ப பெருசாக போடாமல் சின்னதாக தான் நான் வந்து போட்டுக்கிறேங்க. ரேஷ்மா டேரனுக்கு நம்ம பெருசாக போடுங்கன்னாங்க. நான் சொன்னேன் பெருசாக போட்டால் அப்படி ஒன்றும் நல்லாவே வராது, வேஸ்ட்டாகவும் ஆக்கிடுவாங்க. ரொம்ப மொத்தமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு உண்டு. அவ்வளோ பெருசு நம்ம தேய்க்கவும் முடியாது இல்லைங்க. அதனால் நம்ம பூரி சைஸை விட கொஞ்சம் பெருசாக நான் வந்து போட்டுக்கிட்டேன்.
ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் சோளாபூரி எப்படி செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஈஸி தான். தயிர், சர்க்கரை, உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். இதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் சோளாபூரி செய்யுங்க, நல்லது நமக்கு. அதெல்லாம் சேர்த்து செய்கிறத விட இந்த மாதிரி சர்க்கரை, தயிர் வச்சுட்டு நம்ம வந்து சோளாபூரி ரெடி பண்ணிடலாம். அதனால் சோளாபூரியும் சென்னா மசாலாவோட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப விருப்பமாக நைட்டு வந்து இவங்களுக்கெல்லாம் சின்ன பசங்களுக்கு ஒன்றும் செய்யாது இல்லைங்க. நம்ம பெரியவங்க தான் சாப்பிட்றதா இருந்தால் காலைல சாப்பிட்ணும். நானும் அப்படி தான் ஒரு 2-3 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சண்டே காலையில் எழுந்திரிச்சோடனே மடன்னு சமைக்கிற வேலை தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன்னா ஸ்வீட் கார்ன், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு வெஜ்ஜி ரைஸ் தாங்க ரெடி பண்ணுறேன். அடுத்து மஷ்ரூம் கிரேவி தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். கிரேவி மாதிரி நான் ரெடி பண்ணல, குருமா மாதிரி. அதில் வந்து முந்திரி பருப்பு, தேங்காய், கசகசாலாம் வச்சு அரைச்சிட்டு நீங்கள் செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பட்டை கிராம்பெலாம் தாளிச்சிட்டு வெங்காயத்தை வந்து கட் பண்ணிவிட்டு தக்காளியை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, அப்புறம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கொதிச்சு வந்தோடனே தேங்காயில் வந்து முந்திரி பருப்பு, கசகசா சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சிக்க வேண்டியதான். அரைச்சிட்டு சேர்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வெஜ்ஜி ரைஸ் ரெடி பண்ணும்போது வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயும் வந்து நம்ம மட்டன் மாதிரியே கிரேவி ரெடி பண்ணுவோம். அப்படி செய்யாமல் நான் வந்து வெஜிடபிள் ரைஸ் மாதிரி செஞ்சேன். பச்சை மிளகா சேர்த்துட்டு செய்கிறது தான். என்னங்க செய்கிறது, ஒரு வாரம் பிரியாணி மாதிரி செஞ்சால் ஒரு வாரம் இப்படி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த நான்வெஜ் சாப்பிடாதனால எல்லாமே வெஜிடேரியனால் சண்டே மட்டும் இந்த மாதிரி செஞ்சிடுறது எனக்கும் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் காலைல சமைக்கிறதுக்கு. சண்டே காலையிலேயே நான் வந்து 5:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு மடன்னு சமையல் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து சர்ச்சுக்கு கிளம்பணும். ஏன்னா சர்ச்சு முடிய லேட் ஆகுது. வந்து சமைக்கும் போது ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் எனக்கும் வந்து வேலை வந்து எங்கள் பாபாவுக்கு ஏதாவது ஒரு வேலை வந்துடுது. அதனால் நான் காலையிலேயே சமைச்சு வச்சுட்டு போயிட்டிங்கன்னா நம்ம வந்த உடனே சாப்பிட்லாம். வந்தோடனே ஒரு குளியலை போட்டோமா எல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்ருவோம். சிம்மில் வச்சுருவேன், சாதத்தை சூடு பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதான். அதனால் இது ரொம்ப வந்து சௌரியமாக இருந்தது. நைட்டு பார்த்திங்கன்னா சாட்டர்டே செஞ்ச சாப்பாடு மீந்துருச்சு. நைட்டே நான் வந்து புளி கரைச்சி வந்து மஞ்சத்தூளும் புளியும் உப்பும் சேர்த்து கரைச்சிட்டு நான் வந்து ரைஸோடு கலந்து வச்சுட்டேன். காலையில் புளியோதரை தான் தாளிச்சிக்கிட்டேன். ரேஷ்மா டேரனுக்கு புளியோதரை தான் சாப்பிட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் கரெக்டாக வரும் அந்த அளவு சாதம். அவங்க தான் சொன்னாங்க, சாதம் வேணால் எங்களுக்கு சோளாபூரி போட்டு கொடுத்துருங்க, காலையில் எங்களுக்கு புளியோதரை செஞ்சு கொடுங்கன்னாங்க. இந்த மாதிரி சாதம் மீந்துச்சுன்னா நீங்கள் புளி வந்து கரைச்சிட்டு நீங்கள் காலைல வந்து புளியோதரையாக செஞ்சுக்கலாங்க. அப்படி தான் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு சைடு மஷ்ரூம் குருமா ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து புளியோதரையும் தாளிச்சிட்டேன். வெங்காய பச்சடி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெள்ளரி பிஞ்சி சேர்த்துட்டு நான் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. ஏன்னா நம்ம வந்து சாப்பிடும் போதுக்குள்ளே வெயிலில் வந்து உங்களுக்கு புளிச்ச மாதிரி ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து மஷ்ரூம் குருமா ரெடி பண்ணிவிட்டு அடுத்து தான் நான் வந்து வெஜிடபிள் ரைஸ் கடைசியாக தம் போட்டு இறக்கியாச்சு. சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சி வச்சுட்டு தான் வந்து சர்ச்சுக்கு கிளம்புறேன். எல்லாருக்கும் சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அவங்க எல்லாம் சாப்பிட்டு ரெடி ஆகிட்டாங்க. நான் தாங்க மடன்னு சமைச்சிட்டு இருந்தேன். அதுதான் டேரனும் ரேஷ்மா சொல்லிட்டு இருந்தாங்க, இது உங்களுக்கு தெரியலையா கஷ்டமானு கேட்டாங்க. கஷ்டமாக இருந்தாலும் சரி, நம்ம செய்கிற வேலை நம்ம செஞ்சுட்டோம். காலையிலே செஞ்சு பாருங்களேன் நீங்களே, ரொம்ப மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். அப்படி தான் நான் சர்ச்சுக்கு போயிட்டேன். சர்ச்சு முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் பாவோட வேலையாக வந்து வந்துட்டோம். அதனால் அவரோட வேலையை முடிச்சுட்டு டேரனுக்கு வந்து புக்ஸ் வாங்கணுங்க, அவனுக்கு நோட்ஸ்லாம் வாங்கணும். அதனால் அதையும் வாங்கிட்டு போயிடலான்ட்டு ரொம்ப பசியாக இருந்துச்சு. 12:30 மணி ஆகிடுச்சு. அதனால் எல்லோரும் வந்து கரும்பு ஜூஸ் குடித்தோம். டீ வேணுமான்னு கேட்டார். ஐயோ அடிக்கிற வெயிலுக்கு டீ வேணான்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் தான் குடித்தோம். சளி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கரும்பு ஜூஸ் குடிங்க, ஐஸ் போடாமல். உங்களுக்கு வந்து சளி வந்து கொஞ்சம் கம்மியாகும். டேரனுக்கு அப்படி தான் சளி பிடிச்சிட்டு தான் இருக்குது. அடுத்து குருத்தோலை நிறைய எங்களுக்குலாம் வந்து குருத்தோலை கொடுத்துருந்தாங்க. அதில் ரேஷ்மா பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஜிக்ஸாக் மாதிரி டிசைனில் ரெடி பண்ணி மேலே வந்து கிராஸ் ரெடி பண்ணியிருக்கா. நான் வந்து கிராஸ் ரெடி பண்ணேன். ஆமாங்க, நான் தான் ரெடி பண்ணியிருக்கேன். அம்மா வந்து எப்பயும் நம்மலாம் பார்ப்போம்ல அந்த மாதிரி கிராஸ் ரெடி பண்ணேன். நாங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணணும்னு நினைப்போங்க. சரி இந்த தடவை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் பார்த்து தான் ட்ரை பண்ணோம். ஆனால் சூப்பராக செஞ்சுருந்தா. அது எப்படின்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக வந்து செஞ்சால் தான் அது செய்ய முடியும். இன்னும் வந்து கூட மாதிரிலாம் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் எங்கள் பாவா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடை சிம்மில் வச்சு சூடு பண்ணிவிட்டு நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டோம். எல்லோரும் வெயிலில் போயிட்டு டேரனுக்கு கைடு தேடுறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் பழைய புக்ஸ்லாம் விற்பாங்களா அங்கே வாங்கணும். இல்லைனா கைடு ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி 10th. அதனால் பழைய புக்ஸ் விற்கிற இடத்துல போய் நாங்கள் வாங்கும்போது கம்மியாக இருந்தது. இல்லைனா 1500 வரும். அங்கேனா ஒரு 750 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டோம். இப்படி தாங்க சாட்டர்டே சண்டே வந்து ரொட்டீன் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு vlogல சந்திக்கலாம். தேங்க்யூ.